சந்தவை செய்கிறதுக்கு அரிசி வந்து 1 மணி நேரத்துக்கு முன்னாடி இட்லி அரிசி ஊற வச்சுருங்க. அதை வந்து இப்போ கிரைண்டரில் போட்டு ஆட்டிடலாம். பாருங்கள், ரொம்ப நல்லா கெட்டியாக ஆட்டணும். தண்ணி ரொம்ப விடக்கூடாது. தண்ணி விட்டுட்டால் வந்துட்டு சந்தவை நல்லா வராது பதமாக. அதனால் வந்து தண்ணி விடாமல் அரிசி ஆட்டுங்க. மாவு பாருங்கள், தண்ணி விடாமல் இந்தளவுக்கு ஆட்டி வச்சுக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தான் ஆட்டணும். இட்லி காட்டுற மாதிரி ஆட்டிட்டா வந்து சந்தவை நல்லா இருக்காது. இப்போ பாருங்கள், மாவு கரெக்டான பதத்தில் இருக்குது. பார்த்திங்களா எவ்வளோ கெட்டியாக இருக்குன்னு. இவ்வளோ கெட்டியாக இருந்தால் தான் சந்தவை ரொம்ப அப்படியே மல்லிப்பூ மாதிரி மெது மெதுன்னு சூப்பராக நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. மாவு பாருங்கள், கிரைண்டர்லேருந்து எடுத்து வச்சாச்சு. இதில் வந்து 1 ஸ்பூன் வந்து தூளுப்பு போட்டு கலக்கி வச்சுக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ நல்லா மாவு கெட்டியாக இருக்குதுன்னு. இந்தளவுக்கு பதம் சந்தைக்கு வந்து பதம் ரொம்ப முக்கியம். நாம் எப்பையும் இட்லி வேக வைக்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இட்லி பாத்திரத்தில் முன்னாடியே தண்ணி ஊற்றி சூடு பண்ணி வச்சாச்சு. ஏன்னா டக்குன்னு நம்ம வச்சிட்டோம்னா சீக்கிரம் வெந்துடும். அதனால் ஃபஸ்ட்டே சூடு பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கரண்டியில் மாவு எடுத்து ஊற்ற வேண்டாம். கரண்டியில் எடுத்து ஊற்றிட்டிங்கன்னா டக்குன்னு வராது. அதனால் கையிலேயே எடுத்து இந்த மாதிரி எல்லா குழியிலையுமே வச்சுருங்க. ஏன்னா இவ்வளோ கெட்டியாக இருக்கிறனால நீங்கள் வந்து கரண்டியில் எடுத்து ஊற்றுனீங்கன்னா ஊற்றுறதுக்கு சிரமமாக இருக்கும். அதனால் பாருங்கள், இந்த மாதிரி எல்லா குழியிலையும் மாவு எடுத்து வச்சுருங்க கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போ பாருங்கள், ஃபுல்லாக ஒரு தட்டம் ஃபுல்லாக வச்சாச்சு. இப்போ அடுத்த தட்டு எடுத்து வச்சிடலாம். அடுத்த தட்டுலேயும் இதே மாதிரி மாவு எடுத்து வச்சுருங்க. மாவு வந்து கரெக்டாக அந்த குழிக்கு தகுந்த மாதிரி வைங்க. ரொம்ப அதிகமாக வச்சுட்டிங்கனாலும் பக்கத்துலாம் போய் ஒட்டிக்கும். மறுபடியும் நம்ம சந்தவை மறையில் போடுறப்ப வந்து சரி வராது. மாவு பாருங்கள், 2வது தட்டுலேயும் ஃபுல்லாக வச்சாச்சு. இப்போ வந்து மூடி போட்டு மூடி வச்சிடலாம். பத்து நிமிஷத்துலேருந்து 1/4 மணி நேரம் வரலும் வேகணும். எனக்கு வந்து 1/4 மணி நேரம் ஆச்சு. வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு இட்லி மட்டும் பார்த்தேன் வெந்திருக்கா இல்லையான்னு. வெந்துருச்சு பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு. இட்லி எடுத்து இந்த மாதிரி சந்தவை முறையில் வச்சிடலாம். வச்சு நல்லா சுற்ற ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், அப்படியே கொடி கொடியாக விழுகும். பதம் வந்து கரெக்டாக இருக்கிறனால இப்படி கொடி கொடியாக விழுகுது. இல்லைன்னா வந்து கட்டாய் விழுகும். அப்போ வந்து பதம் சரியில்லைன்னு அர்த்தம். பாருங்கள், கட்டாகாமல் அப்படியே கொடி கொடியாக எவ்வளோ அழகாக விழுகுதுன்னு பாருங்கள். பார்க்குறக்கே ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. பாருங்கள், நம்மளோட சந்தவை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்படி பந்தாக ரெடி ஆகிருக்கு பாருங்கள். பாருங்கள், கொஞ்சம் கூட கட் ஆகாமல் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். சந்தவைக்கு வந்து ஏற்ற சைடிஷ் வந்து தேங்காய் பால் தான். ரொம்ப சூப்பராக இருக்கும் சந்தவைக்கு. தேங்காய் பால் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். தேங்காய் பால் செய்கிறதுக்கு தேங்காய் அந்த மாதிரி திருவி எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம பால் தான் எடுக்க போகிறோம். அதனால் தேங்காய் வேஸ்ட் பண்ண வேண்டாம், ஃபுல்லாக திருவி எடுத்துக்கலாம். அது வந்து பாருங்கள், தேங்காய் வந்து மிக்ஸி ஜாரில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக சுடுதண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம பால் வந்து காய்ச்ச போகிறது கிடையாது. அதனால் வந்து சுடுதண்ணி ஆட் பண்ணாவே போதும், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து அரைச்சிக்கலாம். 3 to 4 மினிட்ஸ் வந்து ஸ்டாப் பண்ணாமல் அரைச்சிக்கோங்க.
அப்போ தான் நமக்கு வந்து ரொம்ப திக்கான பால் கிடைக்கும். வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ திக்காக கிடச்சிருக்கு பால். இந்த மாதிரி எல்லாமே அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வடிச்சுக்கலாம். ஒரு பெரிய வடிதட்டமாக எடுத்து வடிச்சுக்கோங்க. காப்பி வடிதட்டத்தில் வடிக்க வேண்டாம், அதில் வந்து இறங்காது பால் வந்து. பாருங்கள் இந்த மாதிரி வடித்து எடுத்துக்கலாம். பால் பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குன்னு. இதுதான் வந்து இடியாப்பம், சந்தவை எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள் இந்த தேங்காயும் ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. மீதி இருக்க தேங்காய் பூவையும் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் அதே மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. இதுவும் அதே போல் வடிச்சுக்கோங்க. பாருங்கள் நம்மளோட சூப்பரான தேங்காய் பால் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு ரெண்டு ஆற்று இந்த மாதிரி ஆற்றிக்கோங்க. இப்போ வந்து ஒரு 5 டீஸ்பூன் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் வந்து நல்லா கரையிற அளவுக்கு நல்லா கரண்டியில் வச்சு கலக்கி விட்டுருங்க. சுகர் பாருங்கள் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ வந்து ஏலக்காய் ஒரு 5 ஏலக்காய் அந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து கலந்துக்கலாம். இதையும் நல்லா கலக்கி விட்டுருங்க கரண்டியிலேயே. அப்போ தான் நல்லா வாசமாக நல்லாயிருக்கும். பாருங்கள் நம்மளோட தேங்காய் பால் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. டக்குன்னு செஞ்சிடலாம். அந்த மாதிரி சுடுதண்ணி ஆட் பண்ணி தேங்காய் பால் அரைச்சோம்னா